ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்ல சிஎஸ்கே எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோட வருவாங்க அண்ட் ஆல்சோ பத்திரானா டீமுக்குள்ள வருவாரா அப்படின்றது தான் சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சிஎஸ்கே தங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமத், அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா மற்றும் நூர் அகமத் எக்ஸலண்டா பாத்தீங்கன்னா பவுலிங் போட்டிருந்தாங்க. அண்ட் சேசிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கேத்துட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா ஆடிந்தாரு. அண்ட் ரச்சின் ரவீந்திராவும் பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் 50 அடிச்சாரு. ஸோ அதன் காரணத்தில் ஃபர்ஸ்ட் மேட்சை பார்த்தீங்கன்னா நம்ம கம்ஃபர்டபுளாகவே வின் பண்ணோம். பட் செகண்ட் மேட்ச்க்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் ஆர்சிபி அணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பின் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸ்பின் பேட்டர்ஸ் இந்த மீன் தட் நல்ல ஸ்பின் ஆடக்கூடிய எபிலிட்டி ஆர்சிபி அணியோட பிளேயர்ஸ்க்கு இருக்கு. விராட் கோலியா இருக்கட்டும், டேவிட் படிக்கலா இருக்கட்டும், இல்லைனா லிவிங்ஸ்டோனா இருக்கட்டும், நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்பின்னை விளையாடுவாங்க. அண்ட் ஆல்சோ ஆர்சிபி அணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜோஷ் ஹேசல்வுட்டா இருக்கட்டும், இல்லைன்னா புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், ஒரு நல்ல பவுலிங் பாத்தீங்கன்னா போடுவாங்க. சோ அதன் காரணத்துல சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் ஒரு க்ளோஸ் என்கவுண்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு. சிஎஸ்கேவோட பவுலிங் vs ஆர்சிபியோட பேட்டிங் தான் இந்த கேமோட ரிசல்ட்டை டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா இருக்கு. ஸ்பின்னை நல்லா பார்த்தீங்கன்னா ஆடுவாங்க. ருத்ராஜ் கைத்வதா இருக்கட்டும், ரச்சின் ரவீந்திராவா இருக்கட்டும், மேபி ராகுல் திரிபாத்தியா இருக்கட்டும், ரொம்பவே அருமையா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு. அண்ட் நம்மளோட ஸ்பின் ஹிட்டரான சிவம் துபை இந்த மேட்ச்ல ஃபயர் அப் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நம்ம தல தோனி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் பேட்டிங் பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம தல தோனியும் ஒரு நல்ல கேமியோ பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஒரு நல்ல ஃபார்மோட ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட இந்த மேட்ச்குள்ள வருவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அணி ஒரு சேம் டீமோட தான் போவாங்க அன்லெஸ் அண்ட் அன்டில் பத்திரானா ஃபிட்டா இருந்தா. அண்ட் இப்போ ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பத்திரானா ஸ்டில் ஃபுல்லி ஃபிட்டா இல்ல அப்படின்னு ஸ்டீஃபன் ஃபிளெமிங் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதன் காரணத்துல பத்திரானா விளையாட மாட்டாரு, நேதன் எல்லிஸ் தான் பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுவாரு. ஸோ அதன் காரணத்துல சிஎஸ்கே அணி பாத்தீங்கன்னா சேம் டீமோட தான் போவாங்க. அண்ட் ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் புவனேஸ்வர் குமார் பாத்தீங்கன்னா விளையாடல. ஸோ புவனேஸ்வர் குமார் இந்த மேட்ச்ல டீம்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எங்களுக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? சிஎஸ்கே மே 18க்கு ரிவன் தருவாங்களா, இல்லனா ஆர்சிபி அணி சிஎஸ்கேக்கு எதிராக நீண்ட வருஷம்க்கு அப்புறம் சேப்பாக்ல வின் பண்ணுவாங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.